துர்கா, இனிமே சூரிய மாமா எப்படி ஃபாரின் போறாருன்னு பாக்குறேன். பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எங்க போச்சு? ஒருவேளை சூட் கேஸ்லயே வச்சிருப்பானோ? பாஸ்போர்ட் எங்க போச்சு? ஒன்று பண்ணுவோம், அத்தை கிட்டேயோ இல்லை ஹாசினி கிட்டேயோ கேட்டு பார்ப்போம். அத்தை அத்தை அத்தை, என் பாஸ்போர்ட் நீங்க பாத்தீங்களா? இல்லப்பா, இல்லையா? நான் பாஸ்போர்ட்டை பார்க்கவே இல்லையே. இல்லத்த, ரூம்ல பாஸ்போர்ட்டை தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். ரூம்ல இல்லையா? நல்லா தேடி பாருப்பா, அங்கதான் இருக்கும். ஐயோ அத்தை, ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா அங்க பாஸ்போர்ட்டே இல்ல. நீ தானப்பா நேத்து கையில எடுத்துட்டு போன, போய் நல்லா தேடி பாரு, ரூம்ல தான் இருக்கும். ஐயோ அத்தை, நல்லா தேடி பார்த்துட்டேன், ஆனா பாஸ்போர்ட் அங்க எங்கேயும் இல்ல. ஒருவேளை ஹாசினி ஏதாவது எடுத்துருப்பாளோ? சரி, ஹாசினி எங்க? ஹாசினி கிச்சன்ல தான் இருக்கா, போய் பாரு. ஹாசினி, ஹாசினி, ஏய் ஹாசினி, என் பாஸ்போர்ட் எங்கேயாவது பாத்தியா? பாஸ்போர்ட்டா? நான் எங்க மாமா பார்த்தேன்? ஏய் ஹாசினி, விளையாடிட்டு இருக்காத ஹாசினி, பாஸ்போர்ட் அங்க ரூம்ல இல்ல, கொஞ்சம் சீரியஸா பதில் சொல்லு. மாமா, நீங்க தான் பாஸ்போர்ட்டை வாங்குனீங்க, நீங்க தான் உங்க ரூம்க்கு எடுத்துட்டு போனீங்க. அப்போ அங்கதானே இருக்கும் மாமா. இல்ல ஹாசினி, நான் நல்லாவே தேடி பார்த்துட்டேன், பாஸ்போர்ட் அங்க இல்ல. அங்க இல்லன்னா அப்போ எங்க மாமா போயிருக்கோம்? பாஸ்போர்ட் இங்க இருக்கு. எப்படி? நான் தான் எடுத்தேன். அம்மா, பாஸ்போர்ட் எப்படிமா உங்ககிட்ட? அது நேத்து நீ மறந்து வச்சுட்டு போயிட்டப்பா, பத்திரமா இருக்கட்டுமேன்னு நான் தான் ஜாக்கிரதையா எடுத்து வச்சேன். ஓ, தேங்க்ஸ்மா, நான் பயந்தே போயிட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சுமா, நான் போய் பேக் பண்றேன். சரி. சூர்யாவோட ரூம்ல இவன் என்ன பண்றா? ஐயோ, பாஸ்போர்ட்ல எடுக்கிறா. இத உடனே சிஸ்டர் சொல்லணும். சிஸ்டர், சிஸ்டர், என்ன? போச்சு சிஸ்டர், எல்லாமே போச்சு. என்னாச்சு? முதல்ல விஷயத்த சொல்லு. சிஸ்டர், அந்த ஹாசினி மாப்பிள்ள சூர்யா ரூம்ல இருந்து பாஸ்போர்ட்டை லவுட்டிக்கிட்டு போறா சிஸ்டர். ஓஹோ, சூர்யா யுஎஸ் போறத தடுக்கிறதுக்காக அவ பிளான் பண்றாளா? அது ஒருபோதும் நடக்காது. பாண்டி, நீ என்ன பண்ற? போய் ஹாசினி ரூம்ல இருந்து அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்துரு. சரி சிஸ்டர். திருடுறதுதான் நம்ம கை வந்த கலையாச்சே. யாரும் இல்ல. இங்கதானே வச்சிருப்பா. பூரா பழைய புடவையால இருக்குது. கிடைச்சிருச்சு. அப்பாடா, நல்லபடியா கையில சிக்கிருச்சு. அம்மா, நான் கிளம்புறேம்மா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா, சமத்தா இருக்கணும். பத்திரமா இருக்கணும்னு. துர்காமா வந்தாச்சு. அத்தை, ஹாசினி, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா. அம்மா, மாமா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா மாப்பிள்ள, வேளா வேலைக்கு சாப்பிடுறா. சூர்யா, மாரிய கும்பிட்டுட்டு போப்பா. இருங்க.
வா தெய்வமா. அத்தை, ஹாசினி, நான் கிளம்புறோம். அம்மா வரமா. சரிப்பா, நல்லபடியா போயிட்டு வாப்பா. பாய் ஹாசினி, பாய் பார்வதி. பை பேபிஜி. பாபா. அப்படியெல்லாம் பழிக்க கூடாது பேபிஜி. போங்க பேபிஜி. பேபிஜி இல்லாம வீடே வெறிச்சோடி போகுது. சிஸ்டர், இந்த துர்கா வேற கூட போறாளே, திருப்பி கூட்டு வந்துருவாளோ சிஸ்டர்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பாடா. கவலைப்படாதீங்க, நான் உங்களை எங்க போனாலும் மறக்க மாட்டேன். என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருப்பீங்க. அமெரிக்கா இல்ல, அதையும் தாண்டி நான் எங்க போனாலும் உங்க ஞாபகம் எனக்கு ஒரு பெர்சன்ட் கூட மறக்காது. உனக்கு மட்டும் இல்ல தேவிமா, எனக்கும் அதுதான். நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி போனாலும் என் மனசுல இருந்து நீ கொஞ்சம் கூட விலகி போக மாட்ட. எப்பவும் என் உசுர்ல நீ கலந்திருப்ப. இது நாள் வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் சூர்யா டாடி நிறைவேற்றி வச்சிருக்காரு. இந்த அமெரிக்கா விஷயத்துல மட்டும் என்னை ஏமாத்திட்டாரு. ஆனா மாரியம்மா மட்டும் என்னை ஏமாத்த மாட்டாங்க. கண்டிப்பா என் ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. சூர்யா, ஒரு ரெக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? சொல்லுங்க தெய்வமா. மாரியம்மா நினைவு இடத்துக்கு போய் அம்மா ஒரு தடவை பார்த்துட்டு போன சூர்யா. ப்ளீஸ் சூர்யா. ஏர்போர்ட்டுக்கு போய் செக் இன் பண்ணும் தெய்வமா. ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் சூர்யா. நம்ம யூஎஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வர 3 வருஷம் ஆகும். அதனால மாரியம்மா பார்த்துட்டு போலாம் சூர்யா. நீ சொன்னதை நான் கேட்டேல, நான் சொன்னதை நீ கேளு சூர்யா. ப்ளீஸ் சூர்யா. குழந்தைதான் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாள்ல, நினைவிடத்துக்கு போயிட்டே போலாம். ஏர்போர்ட் போற வழிதானே. சூர்யா ப்ளீஸ் சூர்யா. சரி, போலாம். வா. மாறி, நான் இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு போனாலும் என்னோட மூச்சு காத்து இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம். நான் எந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே புரியும். என்ன இருந்தாலும் நான் உன்னை விட்டு இந்த மண்ணை விட்டு போறதுக்காக என்னை மன்னிச்சிரு. மாரியம்மா, உங்களுக்கு அப்புறம் எனக்கு துர்காமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா சூர்யா டாடிக்கு அது பிடிக்கல. நானும் துர்காமாவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ணுங்கம்மா. நான் ஆசைப்பட்டதை நீங்க தான் நிறைவேற்றி கொடுக்கணும் மாறி. உங்க மேல சூர்யா வச்சிருக்கிற காதலை பார்த்துதான் எனக்கு அவர் மேல காதல் வந்துச்சு. நீங்க நிக்க வச்சுட்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கை நான் உங்க குழந்தை கூடவும் சூர்யா கூடவும் வாழணும்னு ஆசைப்படுறேன். நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ நீங்க தான் மனசு வைக்கணும். மாரியம்மா
துர்காமா, சூர்யா, நானு 3 பேரும் எப்பவும் ஒண்ணா ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்கணும். அத நீங்க தான் நடத்தி வைக்கணும். சரி போலாமா? டைம் ஆச்சு. ம் வா. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் இல்லை. கடலலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று, முழுகிட மனதும் பின்வாங்கவில்லை. என்னாச்சு சூர்யா? தெரியல, திடீர்னு என்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இருங்க. பார்த்து. என்னாச்சு சூர்யா? தெரியல, சடனா ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாம் சரியா இருக்கு. ஏன் ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. லேட் வேற ஆயிட்டு இருக்கு. ஐயோ, தெரியலன்னு சொல்லிட்டு அங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியா தான் இருக்கு. வண்டி ஏன் ஆஃப் ஆச்சு, ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் தெரியல. அதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. மாரியம்மா, எப்படியாச்சும் சூர்யா டாடியே ஃப்ளைட்ல ஏற விடாம பாத்துக்கோங்க. எனக்கு அது போதும். ஏங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுங்க. ஐயோ, அப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ளைட்டுக்கு இப்ப டைம் ஆகலையா? நீ பேசாம போய் கார்ல உட்கார் போ. அப்ப நீங்க யூஎஸ்க்கு போல. ஏய், இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாம போயிடு, அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். இப்போ எதுக்குங்க நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஃப்ளைட் மிஸ் ஆயிடும்னா அது மிஸ் ஆனா ஆயிட்டு போட்டோம். நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏய், இங்க பாரு, கொஞ்சம் வாய மூடுறியா? கடுப்புல இருக்க. ஆட்டோ. எங்க போகணும் சார்? ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். போலாம். சரி. கொடுங்க சார். டைம் ஆயிடுச்சு, ஏறு. பார்த்து ஏறுங்க சார். அண்ணா, கொஞ்சம் அங்க ஸ்டாப் பண்ணுங்கண்ணா. ஏய், எதுக்கு? இருங்க அண்ணா, கொஞ்சம் ஸ்டாப் இல்ல, இல்ல, பண்ணுங்கண்ணா. வேணாங்க. எதுக்கு பின்னத்த சொன்னேன்? ஒரு நிமிஷம் இறங்குங்க. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அண்ணா, நீங்க கொஞ்சம் ஆட்டோ எடுங்கண்ணே. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, இருங்கண்ணே, கொஞ்சம் இருங்க. ஆட்டோவெல்லாம் எடுக்காதீங்கண்ணே. அண்ணா, நான் சொல்றேன், நீ கொஞ்சம் தயவு செஞ்சு ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுங்கண்ணே. ஐயோ, கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருங்க. துர்காமா, எதுக்காக ஆட்டோவை நிறுத்த சொன்னீங்க? சொல்றேன் செல்லம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எங்க போற இப்போ? only 5 minutesங்க, ப்ளீஸ். நான் இப்ப வந்துருவேன். அண்ணே, 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. இவர் சொல்றாருன்னா நீங்க கிளம்பி போயிடாதீங்க, சரியா? சரிம்மா, சீக்கிரமா போயிட்டு வாங்க.
கொஞ்சம் வழி விடுறீங்களா? எங்க போனா இவ? 5 நிமிஷம் சொல்லிட்டு போனா 10 நிமிஷம் ஆக போகுது, இன்னுமே ஆளக்கணும். டிரைவர்ண்ணே, இங்க கொஞ்சம் ஆட்டோ எடுங்கண்ணே, ஃப்ளைட்டை பிடிக்கணும். சரிங்க சார். இருங்க இருங்க, அம்மா வந்துட்டோம். சூர்யா, அம்மா வந்துட்டோம் சூர்யா. ப்ளீஸ் சூர்யா. ஐயோ தெய்வமா, புரிஞ்சுக்கம்மா. அம்மா வராங்க. என்னது? சொல்றேன் ஏய், என்னன்னு கேக்குறேன்ல. சொல்றேன்ல. ஏய், எமர்ஜென்சின்னு தெரியாதா உனக்கு? இப்போ எதுக்காக 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ண? நான் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணல, ஒரு காரணமா தான் போனேன். என்ன காரணம் துர்காமா? அது அம்மா அப்புறமா சொல்றேன் செல்லம். அண்ணே நீங்க போங்க. சரிங்க. எடுங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. சரிங்க சார். எவ்வளோச்சு? 200 ரூபா சார். இந்தாங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். போலாம் வா. ஓகே, ஸ்ட்ரெயிட் சார். தேங்க்யூ. ப்ளீஸ் மேடம். இங்க பாருங்க, என்னால 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல, அதான் நான் வாங்க போயிருந்தேன். தேவிமா, இது உன் துர்கா அம்மாவோட கிஃப்ட். தேங்க்யூமா. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, கொஞ்சம் சிரிங்க. இதை வாங்கிக்கோங்க ப்ளீஸ், வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோ சூர்யா. அம்மா, சொல்லுங்க தம்பி. இதுல புது ட்ரெஸ் இருக்கு, உங்க பசங்க கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்க. ம். தெய்வமா, போலாம் வா. பார்த்து. ஏய், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். நான் உள்ள வரைக்கும் வரேன் ப்ளீஸ். டாடி, துர்காமாவும் வரட்டும். சரி வரட்டும், நீ வா. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னது? சார், என்னது தாலி? சார், அது என் ஒய்ஃபோட தாலி சார். ஷீ இஸ் நோ மோர். அவங்க ஞாபகமா இதை எப்பவுமே என் கூட வச்சிருப்பேன் சார். இந்த தாலி மட்டும் என் கூட இருந்தா என் ஒய்ஃபை என் கூட இருக்க மாதிரி சார்.